என்னம்மா தலையில கைய வச்சு உட்காந்துட்டீங்க? என்ன பண்ண சொல்ற? தலைவலி தாங்க முடியல. தலைவலியா? இப்படி லைட் முன்னாடி வச்சு ஒர்க் பண்ணா தலைவலிக்க வேற என்ன செய்யும்? என்னடி சொல்ற? லைட்டுக்கும் தலைவலிக்கு என்னடி சம்பந்தம் இருக்கு? இதுக்கு தான் டெய்லரிங் கோர்ஸ் படிக்கணும்னு சொல்றது. தலைவலிக்குனா டாக்டர் போய் பார்க்கலாம். டெய்லரிங் கோர்ஸ் எதுக்கு படிக்கணும் நானு? எதுக்கா? இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி தலைவலி பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்கும். இது ஏன் இருக்கு அப்படின்னா, உங்களோட பிளேஸ்மெண்ட் ஆஃப் லைட் வந்து தப்பா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தலைவலி கண்டிப்பா வரும். லைட் வந்து எப்பவுமே நம்ம வந்து ஒரு மைன்யூட்டான ஒர்க் பண்றோம் அப்படின்னும் போது இந்த மாதிரி தலைக்கு பின்னாடி மேல இருக்கணும். சைட்லயோ இல்ல முன்னாடியோ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தலைவலி கண்டிப்பா வரும். ஆமா, எல்லாமே சொல்லி தருவாங்க. அதுக்கு தான் சொல்றது, காலகாலத்துல போய் டெய்லரிங் கடை போய் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி. எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ் டெய்லரிங் அக்காவை பத்தி தான் பார்க்க போறோம். இன்ஸ்டாகிராம்ல யூஸ் பண்றவங்க இவங்களை பத்தி தெரியாம இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா எந்த ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணாலும் இவங்களோட வீடியோ கண்டிப்பா வந்துடும். அந்த அளவுக்கு இவங்க ஃபேமஸ் ஆயிட்டாங்க. சொல்லப்போனா சோசியல் மீடியால பயங்கர வைரலுங்க இவங்க வீடியோ. அதனால நிறைய பேர் தன்னோட ப்ரொஃபஷனை விட்டு கூட இப்ப டெய்லரிங் ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணிட்டாங்க. எதனாலன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த அக்கா சொல்லி கொடுக்குற முறை அப்படி. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு மல்டி டேலண்ட் பர்சன் தாங்க சொல்லலாம். இவங்க டெய்லரிங் மட்டும் இல்லாம பினான்ஸை பத்தி சில இடத்துல சொல்லி தராங்க. சில இடத்துல வந்து வீட்டுல வந்து தேவையான பொருட்களை எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தராங்க. ஆண்டி சார், கணக்கு டீச்சர் நல்லா சொல்லி கொடுத்தாங்களா? கணக்கு டீச்சரா அவங்க? சொல்லவே இல்ல. ரியல் லைஃப்ல இவங்க டெய்லரிங் கோர்சஸ் ஜாயின் பண்றதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணிருக்கேன். இவ்வளவு பிள்ளை கூப்பிட்டவன வரிஞ்சு கேட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் பாரு. பெரிய மனுஷனா நீ? பீக்காரி பயல, எந்திரிச்சு போயா. சொல்ல போனா என்னோட ரியல் லைஃப்லயே நானும் வந்து டெய்லரிங் கோர்ஸ் படிக்க போறேன். அது என்னென்ன காரணம் அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாங்க. வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த லைக் பட்டனை மறக்காம தட்டி விட்டுருங்க. இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னங்க ஸ்கேல் வச்சு என்னமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அதுவா, வேற ஒண்ணும் இல்ல. நல்ல வீட்டுக்கு ஒரு ஒர்க்கிங் டேபிள் வாங்கலாம்னு இருக்கேன். ஏன் பழைய டேபிள் ஒர்க் பண்ணும்போது கையை பயங்கரமா அப்படியே நீட்டி வச்சுக்கிட்டே வச்சு வலிச்சிட்டு இருக்கேன். ஒரு நல்ல டேபிளா பாக்குறாங்க, அதான் அளந்து பாக்கலாமான்னு பாக்குறேன். எதுக்குங்க வெட்டியா காசை வேஸ்ட் பண்றீங்க? டெய்லர் அக்கா வீடியோ பார்த்தா இதுக்கான சொல்யூஷன் சொல்லுவாங்களா இல்லையா? இதுக்கெல்லாம் டெய்லர் அக்கா வந்து ஐடியா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, இந்த வீடியோவை பாருங்க, உங்க ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் இதுல இருக்குது. கட்டிங் டேபிள் என்ன ஹைட்ல இருக்கணும் அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்க நிற்கும் போது உங்களோட கை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா 90 டிகிரிஸ்ல இருக்கணும். மேலேயோ இல்ல கீழேயோ இருக்கக்கூடாது. மேல இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷோல்டர் பெயின் வரும். இல்ல கீழே இருந்துச்சுன்னா நீங்க குனிஞ்சு கட் பண்ணி உங்களுக்கு நெக் பெயின் வந்துடும். அதனால நீங்க இப்படி நிக்கிறீங்கன்னா உங்களோட கை வந்து ப்ராப்பர் 90 டிகிரில இருக்கணும். இந்த ஹைட்ல தான் உங்களோட கட்டிங் டேபிள் நீங்க செட் பண்ணணும். என்ன ஒரு புத்திசாலித்தனம்! பரவாயில்லையே, இதுக்கெல்லாம் நல்லா சொல்றாங்களே. அதுக்கு தான் சொல்றது, டெய்லர் அக்கா வேகமா போய் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி. இப்பவே கிளம்பிட்டேன். பாத்தீங்களா, சாதாரண வீட்டுக்கு ஒரு டேபிள் வாங்குறதுக்கு கூட வந்து அந்த அக்கா வந்து எந்த மெஷர்மெண்ட் எல்லாமே தான் கையாலே ஒரு டேபிளை வந்து எப்படி சூஸ் பண்ணுங்கிறது எவ்வளவு ஐடியாவா சொன்னாங்க. இந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட தான் நம்மளோட குருவா வந்து நம்ம ஏத்துக்கணும். அதுக்காகவே உங்க டெய்லரிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. என்னங்க ஏதோ கணக்கு வழக்கம் ரொம்ப தீவிரமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆமாப்பா, நம்ம ஜவுளி பிசினஸ் வியாபாரம் பண்றோம்ல, அதுக்கு வந்து ரிசிப்ட் கொடுக்காமயே வந்து நம்ம வியாபாரம் பண்ணிட்டோம். அதனால கணக்கு வழக்கு என்னது கணக்கு வழக்கு இடிக்குதா? உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன், டெய்லர் அக்கா வீடியோ பாருங்க, எல்லாமே கத்துக்கலாம் சொல்லி. நீங்க தான் கேட்கவே மாட்டேன்றீங்க. கணக்கு வழக்கு ஃபினான்ஸ் எல்லாம் டெய்லருக்கு என்னடி சம்பந்தம் இருக்கு? இதெல்லாம் சொல்லி தராங்க. ஆமா, எல்லாமே சொல்லி தராங்க. இந்தாங்க இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கே தெரியும். எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஏர்ன் பண்றோம். நம்ம ஏர்ன் பண்ற காசை எங்க இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னும் போது அதுக்கான ப்ராப்பர் பில் நம்மளுக்கு கிடைக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இந்த இன்வாய்ஸை வந்து நீங்க ஜிஎஸ்டி ஃபைலிங் ஆகட்டும், இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் ஆகட்டும், இந்த மாதிரி இடத்துல நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே கவர்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், நம்மளுக்காக இருக்கட்டும், மற்றவங்களுக்காக இருக்கட்டும், நம்ம வந்து கரெக்டா நடந்துக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துருக்கோம். ஓகேடி, அந்த டெய்லர் அக்கா நம்பர் சொல்லு. இன்னைக்கு பாத்தீங்களா, அக்கா அடுத்த ஒரு ஆனந்த் சீனிவாசன் அவர்களாவே மாறிட்டாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்களா, சாதாரண ரிசிப்டுக்கா இருந்தாலும் சரி, ஒரு ஜிஎஸ்டினாலும் சரி, இந்தியா லெவல்ல எவ்வளவு முக்கியத்துவம் பெறுது அப்படிங்கறத வந்து அவங்க கோர்ஸ்ல சொல்லி தரதா வந்து நம்மளுக்கு சொல்றாங்க. அங்க போனவனே வந்து அடுத்து வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க போலுக்க. அப்படிதான் நம்மளுக்கு தோணுது. என்னங்க என் சட்டையை வச்சு எதை வேலை பார்த்துக்கிட்டீங்க? ஆமா, இது என்னது? எப்படி சொல்ற? இது என்ன மார்க்கியா?
ஆமா டெய்லி ரெக்கார்ட கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்களே, கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்களா? டெய்லிங் கோர்ஸ்க்கு இதுக்கு என்னடி சம்பந்தம்? உனக்கும் எனக்கு தான் சட்டையினால இதுக்கு டெய்லிங் கோர்ஸ்க்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? இந்த இதுல தெளிவா சொல்லியிருக்காங்களே. இப்ப வீடியோ எதுவும் பாக்குறதே கிடையாது நீங்க. எங்க காமி பாப்போம். இந்தாங்க வீடியோவை புடிங்க பாருங்க. எல்லாமே சொல்லி தராங்கன்னு சொல்றேன், எங்க கேக்குறீங்க நீங்க? வீட்டில் இருக்க ஷர்ட் எடுத்து அதனோட பட்டனை பாருங்க. ஏன்னா நான் ஒரு செம்ம விஷயம் சொல்ல போறேன். பாத்துட்டீங்களா? சப்போஸ் உங்களோட ஷர்ட்ல பட்டன் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல இருந்து தான் நீங்க போட்டிருக்கிறது விமென்ஸ் ஷர்ட். இதுவே ரைட் சைட்ல உங்க பட்டன் இருந்துச்சுன்னா அது வந்து மென்ஸ் ஷர்ட். போதும் வளைஞ்சது. கிளாஸ் போய் அட்டெண்ட் பண்ணுங்க. போங்க போங்க. பாத்தீங்களா, கப்புள்ஸ் நிறைய பேர் வந்து ஒரே கலர் ட்ரெஸ் எடுப்பாங்க. ஆனா வந்து இது ஏன் சட்டை ஓன் சட்டை அப்படின்னு நிறைய பேருக்கு சண்டை வரும். ஆனா அதுக்கு அக்கா எவ்வளவு சிம்பிளிஃபையா ஒரு ஐடியா சொன்னாங்க பாத்தீங்களா? இப்படி இருந்து நான் மேரேஜ் லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும், அதுக்காகவே அக்கா கோர்ஸை போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு எங்க வீட்டுல அடிக்காத குறைய வந்து அனுப்பிச்சாங்க. நீங்களும் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மையிலே இந்த வீடியோ வந்து செம பண்ணா இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி வேற எதை பத்தி வீடியோ போடலாம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.